கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 21 வரை. தியானத்திற்கான தலைப்பு பாவ சிந்தையை வெல்லுவோம். நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ரோமர் 12:20. நாம் செய்யும் தவறுகள் நம்மை தேவனிடமிருந்து பிரித்து சத்துரு கைகளில் வீழ்த்தி போடும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே பாவத்தை வெறுத்து அதிலிருந்து விலகி வாழ வேண்டியதன் முக்கியத்துவத்தை குறித்தும் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் தவறு செய்யாமல் பிரச்சனை நம்மை தாக்குமானால், நன்மை என்று நினைத்து செய்யும் சில விஷயங்கள் நமக்கு விரோதமாகவே திரும்புமானால், அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களும் நம்மை பாவம் செய்ய தூண்டிவிடக்கூடும். அப்படியானால் இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது? வேத வார்த்தையே பதிலாகும். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ரோமர் 12:21. இதை செய்வதற்கான ஒரே வழி, உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நடந்த ஒரு சம்பவம் இது. ஒரு தடவை வீதியிலே நடந்து சென்ற போது கால் தடுக்கி விழுந்து விட்டேன். எழுந்திருக்க முடியவில்லை. தடுமாறி கொண்டிருந்த போது ஒரு கை என் முன்னே நீண்டது. நிமிர்ந்து முகத்தை பார்த்ததும் திடுக்கிட்டு விட்டேன். எவருடன் எனக்கு சரிவராது என்று ஒதுக்கி வைத்திருந்தேனோ அவரே அங்கே நின்றிருந்தார். என் தலையில் அக்கினி தழல் கொட்டப்பட்டது போல இருந்தது. வேறு வழியின்றி அவர் உதவியுடன் எழுந்தேன். அவர் என்னை மருத்துவமனைக்கும் அழைத்து சென்று வேண்டிய உதவிகளை செய்தார். உள்ளத்தில் குத்துண்ட நான் வீடு வந்ததும் செய்த முதல் காரியம் அவருக்கு தொலைபேசி அழைப்பு கொடுத்து என் மனதுக்குள் இருந்த கசப்புணர்வை கூறி மன்னிப்பு கேட்டதுதான். இப்போது நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் என்றார் அந்த பெரியவர். தீமைக்கு தீமை செய்வதும் தீமை செய்கிறவர்களை வெறுத்து ஒதுக்குவதும் மிகவும் லகுவான காரியம். இன்னும் நமக்கு கோபம் எதுவும் இல்லை. ஆனால் எதற்காக வீண் தொந்தரவு? அதனால் விலகி இருக்கிறேன் என்றும் நாம் சொல்லலாம். ஆனால் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். இதை சொன்ன நமது ஆண்டவர் தாமே அப்படியே வாழ்ந்து நமக்கு மாதிரியை வைத்து போனார் அல்லவா? தேவ பிள்ளையே, நாமும் அப்படியே செய்து பாவத்தின் மீது அக்கினி தழலை குவிக்கலாமே. இது சற்று கடின பாதைதான். ஆனால் நம்மை பலப்படுத்தி நடத்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்குள்ளான பாவ சிந்தையை வென்று தீமையை வெட்கப்படுத்துவோமா? ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, எங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமேன்.